Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது eSSL பிராண்டோட MB160+ID அப்படிங்கற ரீடரை அன்பாக்ஸ் பண்ண போறோம். அந்த ரீடரோட பாக்ஸ் இதுதான். இந்த பாக்ஸ்ல பார்த்தோம்னா அந்த ரீடரோட போட்டோ இருக்காது. ஏன்னா அவங்க eSSL பண்ற அவங்க ப்ராடக்ட்ட ஃபுல்லா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போதைக்கு இந்த பாக்ஸ் இதுதான். இந்த பாக்ஸ்ல தான் இங்க ஒரு லேபிள் இருக்கும். இந்த லேபிள் தான் பார்த்தோம்னா இதோட மாடல் நம்பர் என்ன அப்படிலாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே சமயத்துல இதோட மாடல் நம்பர் இங்க பார்க்கலாம். இங்க பார்த்தோம்னா வந்துட்டு MB160+ID அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஒரு ட்ரில் டெம்ப்ளேட் இருக்கும். இதாவது மவுண்டிங் பேப்பர் இதுதான். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு செவுத்துல ஒட்டிட்டு நம்ம தேவையான ட்ரில் போட்டுக்க முடியும். அதாவது 1 2 3 ட்ரில் போட்டு நம்ம இந்த ரீடரை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இது ஒன்று இருக்குது. இதை ஓரம் வச்சிடலாம். அடுத்து பார்த்தோன்னா ஒரு ஃபோம் இருக்குது. இதையும் ஓரம் வச்சுட்டு முதல்ல எடுத்தோன்னே பார்த்தோம்னா இங்கே ஒரு பயோமெட்ரிக் அதாவது ரீடர் இருக்குது. இந்த MB160+ID அப்படிங்கிற ரீடர் இருக்குது. இது நல்லா இருக்குது. ஜஸ்ட் நான் அடுத்து சொல்கிறேன். இது ஓரம் வச்சிடுறேன். அடுத்தது பார்த்தோம்னா இங்கே ஒரு RFID கார்டு இருக்குது. இது தின்னாக இருக்க கார்டு இருக்குது. திக்கான கார்டு கிடையாது. இது தின்னான கார்டு. இது ரொம்ப மெலிசான கார்டு. இது ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த பயோமெட்ரிக்கில் பார்த்தோன்னா இந்த பயோமெட்ரிக்கை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ இருக்குது. அதே சமயத்தில் இதுக்கு தேவையான கனெக்டர்ஸுமே இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா இது டோர் லாக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கனெக்டர்ஸும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வர வச்சிடலாம். வேறு எதுக்கு பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தோம்னா இது ஸ்டாண்ட் இருக்குது. அதாவது இந்த ரீடரை ஃபிக்ஸ் பண்ணி வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் இது. ஓகேங்களா. இது அந்த ஸ்டாண்டு நம்ம வாலில் இப்படி மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி மவுண்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம இதில் ரீடரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று இருக்குது. இதையும் வர வச்சிடலாம். அடுத்தது ஒரு அடாப்டர் இருக்குது. இந்த அடாப்டரோட வோல்டேஜ் பார்த்தோம்னா 12 வோல்ட் 1.5 ஆம்பியர் அடாப்டர். இது டிசி அடாப்டர் தான். இது ஜஸ்ட் பார்த்தோம்னா இதோட அடாப்டர் பார்த்தோம்னா 12 வோல்ட் 1.5 ஆம்பியர் உள்ள அடாப்டர் இது. ஓகே. இதையும் நம்ம வர வச்சிடலாம். இந்த MB160+ID அப்படிங்கிறது இதுதான். இந்த ரீடர் தான். இப்போ இந்த ரீடர் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குன்னு ஓவர்வியூ காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ரோல் பண்ணுறதெல்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு கீபோர்டு இருக்குது. அதாவது பார்த்தோம்னா நம்ம என்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கீபோர்டு இருக்குது. கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு கேமரா இருக்குது. கேமரா பக்கத்தில் சென்சார் இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஐயா லைட்டு இது சைடில் இருக்குது. தெரியாது. நான் கேமரா அதாவது இந்த டிவைஸை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பெரிய டிஸ்பிளே ஒன்று இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரண்ட்டில் உள்ளது. அதுமாதிரி பேக் சைடில் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே ஒரு டிசி போர்ட் இருக்குது. பவர் கொடுக்குறதுக்கான இந்த ரீடருக்கான பவர் கொடுக்குறதுக்கான ஒரு போர்ட் ஒன்று இருக்குது. அடுத்து ஒரு லேண்ட் போர்ட் இருக்குது. அடுத்தது நம்ம லாக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கனெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம லாக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். பேக் சைடில் அவ்வளோதான். அது அடியில் பார்த்தோம்னா இங்கே நம்ம டேட்டாவை யூஎஸ்பி மூலமாகவும் எடுக்க முடியும். அதுக்கான போர்ட் ஒன்று இருக்குது. பக்கத்தில் ரீசெட் பட்டனும் இருக்குது. அவ்வளோதான். வேற எதுவும் ஓவர்வியூ கிடையாது. இப்போதைக்கு இந்த ரீடருக்கு பவர் கொடுத்து எப்படி ஒரு யூசரை என்ரோல் பண்ணுறது அப்படிங்க பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் கொடுக்க போகிறது பவர் கொடுத்துட்டேன். பவர் கொடுத்ததும் இப்போதைக்கு இந்த ரீடர் ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சைடில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஐயா லைட் தெரியும் பார்த்தீங்களா. இது மாதிரி ஐயா லைட் நல்லாவே தெரியும். இப்போதைக்கு இது லோட் ஆகுது. லோட் ஆன பிறகு இப்போதைக்கு இந்த ரீடர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாப்ல பார்த்தோம்னா அந்த டேட் அண்ட் டைம் இருக்கும். அடுத்தது ஒரு நெட்வொர்க் கனெக்டுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் தெரியும். அடுத்தது அந்த ஸ்டோரேஜான ஸ்டேட்டஸ் தெரியும். நடுவில் டைம் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா மிடில் அந்த டேட்டு டைமு மந்த் இயர்லாம் இருக்கும். அடுத்தது டே இருக்கும். அடுத்தது அதுக்கான செக்இன் செக் அவுட் இருக்கும். இப்போதைக்கு நம்ம என்னோட ஃபேஸை காமிச்சா கூட அது ஆகாது. ஏன்னு பார்த்தோம்னா இதில் வந்து நான் என்ரோல் பண்ணலை. ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ரோல் பண்ணலாம். என்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தலாம். இங்கே பார்த்தோம்னா M&OK ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு யூசர் மேனேஜருக்கு அந்த ஆப்ஷனை ஓகே கொடுங்க. ஓகே கொடுக்கும்போது இதில் நியூ யூசரை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதை யூசர் ஐடி மீன் பார்த்தோம்னா உங்களுடைய எம்ப்ளாயி கோடுன்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி கோடு பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்துட்டு நான் இங்கே 777 அப்படிங்கிற எம்ப்ளாயி கோடு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நேம் நம்ம கொடுக்க வேண்டாம். அது கொடுக்குறது வேற வழி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ யூசர் மாற்ற வேண்டாம். ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம கொடுக்க வேண்டாம். நம்ம தேவை ஃபேஸ் கொடுக்க போகிறோம். ஃபேஸ் வந்துட்டு ஓகே கொடுக்கலாம். கொடுக்கும்போது அதுவே கைட் பண்ணணும். நம்மளை என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கைட் பண்ணணும். இப்போ இந்த க்ரீன் பாக்ஸுக்குள்ளே நம்ம கண் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்ரோல் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போதைக்கு பார்த்தோம்னா என்னுடைய கண்ணை நாங்கள் வச்சிருக்கிறேன். அந்த க்ரீன் பாக்ஸ்குள்ளேயே வச்சிருக்கிறேன். அந்த க்ரீன் பாக்ஸ்குள்ளேயே என்னுடைய கண் இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் கைட் பண்ணணும். நம்மளை இது மாதிரி செய்யணும் இது மாதிரி செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் என்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பெரிய விஷயமே கிடையாது. என்ரோல் பண்ணுறது
ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகே, இப்போதைக்கு என்னுடைய ஃபேஸ் இதில் என்ரோல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட்டு இங்கே எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இப்போதைக்கு நான் இப்போ என்னோட அட்டெண்டன்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் மிஷின் மெயின்டைன் போயிட்டு நின்றுட்டேன், என்னோட ஃபேஸை காமிச்சிட்டேன், தேங்க்யூன்னு சொல்லிச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி நம்மளுடைய அட்டெண்டன்ஸை போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த MB160ID அன்பாக்சிங் இதோட எப்படி ஒரு என்ரோல் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெக்ஸ்சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கலாம். அதுக்கு நன்றி.